எலெக்ஷன் கமிஷன் வந்து 1500 வாக்காளர்கள் இருந்தா ஒரு வாக்குச்சாவடியில நீண்ட நேரம் ஆகிறது. அதனால சில வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது என்பதனால ஒரு வாக்குச்சாவடிக்கு அதிகபட்சம் 1200 வாக்குகள் தான் என்று நிர்ணயித்து வாக்குச்சாவடிகளை புதுசாக அமைத்திருக்கிறார்கள். ஒரு வகையில் அது வரவேற்கக்கூடியதுதான். அது மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிப்பதை குறைக்கக்கூடும். அதற்கு உரிய ஆலோசனைகளை கலந்த ஆலோசனைகளை வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சாங்க. அது ஜூலை மாதம் 5 எம்பிகள் மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவின் பேரில் டெல்லியில் எலெக்ஷன் கமிஷனர்ஸை பார்த்தப்ப அப்போ கூட அவங்க அதை சொன்னாங்க. அதற்குரிய விளக்கங்களை நாங்கள் பெற்று எந்தெந்த இடத்துல அமைக்கலாம், எதெல்லாம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஆலோசனைகளையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு சரிதான். அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அதனால நான் அதை பற்றி பேசுறேன். அது அது அவர்கள் திசை திருப்பும் வகையில் தான் செய்கிறாங்க. அவங்க யாருக்கும் அதை பற்றி தெரியல. திருப்பரங்குன்ற விவகாரம் வந்து சட்டப்படியாக எப்படி அணுகி இருக்க வேண்டும் என்பதை நேற்று தமிழக சார்பில் அரசினுடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் டிவிஷன் பெஞ்சில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த வாதங்களே அதுக்கு சரியான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். No comments. Thank you. இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அல்லது நிச்சயமாக இந்த தேர்தல் சவாலாக இல்லை. ஏன்னா நாங்கள் ஜெயிக்க போகிறோம். எங்களுடைய கவலையெல்லாம் தமிழக மக்கள் யாரும் ஒருவர் கூட முறையற்ற வகையில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடாது என்பதுதான். அது மட்டும்தான் சட்டத்துறையுடைய பணி. அதை நாங்கள் சரியா செய்வோம். குறிப்பாக மேற்கு வங்காளம், கேரளம், பீகார் மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எம்பிக்கள் அனைவருமே தங்களுடைய ஆழ்ந்த கவலையை எஸ்ஐஆர் பணிகளில் எப்படி நடந்தது அப்படின்னு தங்களுடைய ஆழ்ந்த கவலையை பதிவிட்டிருக்கிறார்கள். ஆக்சுவலாக எஸ்ஐஆர் பணியில் வந்து இந்திய குடிமக்களுடைய குடியுரிமையை பரிசோதிப்பது தான் அனைவருக்கும் வேதனை தருவதாக இருக்கிறது. அதற்கு உரிய தீர்வை உச்சநீதிமன்றம் தரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். முறையற்ற வகையில் எந்த பட்டியலும் வராதுன்னு நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் முதல் நாள்ல இருந்து BLA 2க்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA 2க்கள் ஒரு முறைப்படி சட்டத்துக்கு உட்பட்டு அதில் என்னென்ன அதற்கு முறையாக பயிற்சி பெற்று அவங்க களத்தில் இருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்கிறாங்க. பெரிய தவறுகள் நிகழாத வண்ணம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறோம். அப்படி ஏதாவது தவறி நடந்தால் அதற்குரிய மேல்முறையீடுகளை செய்து, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டோரல்ஸ் ரூல்ஸ் 1960 அப்பீல்லாம் இருக்குது. அந்த மேல்முறையீடுகளை தாக்கல் செய்து உரிய நிவாரணத்தை பெற்றுத்தரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.